இந்த 1 மாத காலம் தாவேகா ஆட்சியில் 2 பெரிய பிரச்சனையா தெரியுது. பெரிய பேசு பொருளா இருக்கிறது. 1 மின்வெட்டு. அதுவும் சென்னை போன்ற தலைநகரங்கள்ல நேற்றிரவு கூட அம்பத்தூர் போன்ற பகுதிகள்ல மின்வெட்டுன்னு வெளிய எல்லாம் வீதிக்கு வந்துட்டாங்க. ஈசிஆர் பல பகுதிகள்ல தொடர்ச்சியா இந்த வார கணக்குல நெறைய இடங்கள் நடக்குது. அதற்கு மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் சொல்றாரு, நெறைய இடங்கள்ல அந்த ஃபீஸ் கேரியர பிடிங்கிடுறாங்க. திருட்டுத்தனமா இந்த மாரி விஷயங்கள் சிலர் எல்லாம் யாரோ இப்ப இன்னைக்கு கைது நடவடிக்கைலாம் நடந்திருக்குது. உண்மையிலேயே அந்த மாரி நிகழ்வெல்லாம் நடக்குதா? அதுவும் பேசியாங்க. இன்னொன்னு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் மீதான விமர்சன பார்வை. அதாவது அவங்க வந்து முக்கியமான ஒரு தொழில் முதலீடு ஏற்கனவே பண்ணது ஒரு 29,000 கோடி அந்த மஸ்கான் நிறுவனம். கப்பல் கட்டும் தளம் தூத்துக்குடியில வந்து அது வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு. என்னங்க இத விட்டாங்களே! அப்படின்னு பெரிய அதிர்ச்சியா சொல்றாங்க. உண்மையில் என்ன நடக்கிறது? தாவேகா ஆட்சிய நீங்க இந்த 1 மாத கால ஆட்சிய எப்படி பார்க்குறீங்க? இல்ல இந்த 1 மாத கால ஆட்சி இன்னும் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுக்கோ, அல்லது ஆதவ அர்ஜுனா கட்டுப்பாட்டுக்கோ, நிர்மல்குமாருடைய கட்டுப்பாட்டுக்கோ இன்னும் அதிகாரிகள் கட்டுப்படவில்லை. ஓ! உதாரணத்துக்கு நீங்க இப்போ கீர்த்தனாவ சொன்னீங்க. ம். இப்ப அந்த அம்மா கொரியால இருக்கு. தென்கொரியா போயிருக்காங்க. தென்கொரியா போயிருக்கு. அரசுமுறை பயணம். ஆமா. அழுது, கண்ணீர் வடித்து, விஜய்ட்ட பஞ்சாயத்து வச்சு, சீலையெல்லாம் எடுத்து தொடச்சு இந்த பயணம் நடந்திருக்கு. ம். அ அப்போ இந்த பயணத்தை திட்டமிட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி விஜயகுமார். ம். பழைய எடப்பாடிட்ட செயலாளரா இருந்தவர். இதே போன்று எந்த தொழில்துறை அமைச்சக அலுவலகத்தில் ஒரு புதிய முதலீட்டுக்கான முடிவை எடுத்து அதை பயணமாக்கி, அந்த தொழிலதிபரை சந்திப்பதற்கு ஒரு கமிட்டி இருக்கு. சரி. 4 பேர் கொண்ட கமிட்டி. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆ போடுறதுக்கு. இந்த ரைட். கமிட்டிக்கு தான் முதல்ல போகும். ம். அவங்க போய் ரெடி பண்ருவாங்க. இவங்க சைன் போட்டு கை குலுக்குவாங்க. அவ்வளவுதான். இதான் நடக்கும். அவ்வளோதான். கரெக்ட்டா? ஆமா. இந்த கமிட்டி அ. திமுக ஆட்சியில் போட்ட கமிட்டி. அதே கமிட்டி. அதே கமிட்டி. ம். திமுக ஆட்சியில் வளமாக, வசதியாக இருந்த அதே துறை செயலாளர் விஜயகுமார். ஆ கீர்த்தனா இப்பொழுது அமைச்சராகி எங்க தொழில்துறைக்குள் வந்து வேடிக்கை பார்க்கிற, நீங்க ஒ ஒ பெரிய அனுபவம் இல்லாத முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர்.